பாருங்க மாப்ள, உங்க புள்ள அஜய் இப்போ எம்எல்ஏ அஜய்குமார். என்னாச்சு மாப்பிள்ள? சத்யா இருந்தானே, அவன் எங்க போயிட்டா? அவன் ஏன் வரல சொல்லுங்க, எங்க இருக்கா அவன்? மாப்ள சத்யா அமெரிக்கால இருக்காருன்னு சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க மாமா? உண்மையா சொன்னா அப்பா ஃபீல் பண்ணுவாரா என்ன? அமெரிக்காவா? ஆமாப்பா, சித்தப்பாக்கு அங்க நல்ல ஜாப் கிடைச்சது. உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னப்போ மாமா தான் தைரியம் சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. நீங்க நல்லா ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சோன்னா எப்படியாவது வரணும்னு ட்ரை பண்ணாரு. ஆனா ஏதோ விசா ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான்ப்பா வர முடியல. அவனை வர சொல்லி கஷ்டப்படுத்த வேணாம். ஒரு வாட்டி போன் பேசலாமா? அது இப்ப ராத்திரி இல்ல, அவன் தூங்கி இருப்பான், நாம ராத்திரி பேசலாம். அப்ப நாம தூங்கிடுவோமே சகல. அதான் எவ்வளவு வருஷம் ஆச்சு அவன் குரல் கேட்டு போன் போடுறான், நான் பேசணும் போடுறான். தேவையில்லாம உடனே இப்ப அவன் என்ன பண்ணுவான்? நான் ஏதாவது சமாளிக்கவா? பண்ணதே போதும். ரிங் ஆகுது. ஹலோ சித்தப்பா, அப்பா பேசுறாரு. சத்யா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா நல்லா இருக்க, எல்லாரும் என் கூட இருக்காங்கல்ல, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே. இப்பவே உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்குனே. வீசா ப்ராப்ளமா இருக்கு, அதான் வர முடியல. நீங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்கண்ணே. நீ என்ன பத்திலாம் கவலைப்படாத. இந்த வீசா பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வா. சரிங்கண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. தலையே சுத்துது சகல. ஆமா, இந்த சிவா, கணேஷ், மாசு இவங்கெல்லாம் எங்க? நீங்க நல்லா ஆகணும்னு நடந்தே காசிக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டாங்க, அதனால தான் அங்க போயிருக்காங்க. பைத்தியக்கார பசங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. மச்சா, ஒரு வாட்டி தொகுதியில போய் எல்லாரையும் பாக்கணும்னு. பிடிவாதான். இப்பதான் எந்திரிச்சீங்க, உடனே வெளியே போணுமா? தொகுதி கிகுதின்னு பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இன்ஃபெக்ஷன் ஆயிடுமா மாப்ள? யாவது உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்கப்பா, வாங்க. நம்ம சங்கரண்ணா மாதிரியே இருக்கார்ல. சங்கரண்ணனை பத்தி படம் எடுக்கும் போது அவரை மாதிரி ஆளை போடாம உன்னை என்னைய மாதிரி போடுவாங்க. வாழ்க சொல்றான். அமைதி, அண்ணன் பேசட்டும். நல்லா இருக்கீங்களா? உங்க புள்ள மாதிரி எம்எல்ஏ இருக்கும் போது எங்களுக்கு என்ன குறை? நாங்க நல்லா இருக்கோம். உங்களுக்கு சேர வேண்டியதுலாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன மாதிரி உங்க எம்எல்ஏ வாங்கி கொடுக்கறாரா? நீங்க தப்பா நினைச்சு கூடாது, உங்களை விட நல்லா பாத்துக்கிறாருங்க. ஓ அண்ணா, எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க உடம்ப நீங்க பாத்துக்கங்க, அதுவே எங்களுக்கு போதும். சொந்த ஆசல அவதிக்கு வச்சுட்டு மக்களுக்கு ஏன் வழியிலேயே நல்லது பண்றியடா, பெருமையா இருக்குங்க எம்எல்ஏ சார். அஜய், இத்தனை நாள் அண்ணன் கிட்ட பேச முடியலையேன்னு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப பேசுறது எல்லாமே பொய்யா இருக்கு. இனிமேல அண்ணன் கிட்ட போய் சொல்றதுக்கு எங்களால முடியாதுடா. போய் சொல்ல எனக்கும் இஷ்டம் இல்ல. அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு டாக்டர் சொன்னப்போ அவரை ஹாஸ்பிட்டல்லே வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா பாத்துக்க முடியும். ஆனா தூக்கத்துல கூட அப்பா சந்தோஷமா இருக்கணும்னா அவர் கனவை நிஜமாக்குறது தான் கரெக்ட்னு தோணுச்சு. வானத்துல இருந்து நிலாவை கொண்டு வந்து காட்டுற சக்தி எனக்கு இல்ல, அதான் கண்ணாடியில காட்ட ட்ரை பண்றேன். தயவு செஞ்சு இந்த உண்மை அப்பாவுக்கு தெரியக்கூடாது, ப்ளீஸ் அத்தை. கிளம்புங்க, நாளைக்கு வந்து உங்க பணத்தை வாங்கிட்டு போங்க. நீ மறக்கல அந்த சேடு இந்த இடத்தை நான் அடிச்சிருப்பான்டா. இங்க என்ன மாப்ள, அங்க பாக்கணும். உங்க புள்ள பேசினா அசம்பிளியே அதிருது இல்ல? அசம்பிளி ஞாபகம் வருது. நம்ம புரட்சி தலைவர் எப்படிதான் இருக்காரு? எப்போ போயிட்டாரு புரட்சி தலைவர்.
என்னது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் போயிட்டாரா? ஏய், என்னடா சொல்றாரு இவரு? போயிட்டாருனா அவர் டெல்லிக்கு போயிட்டாருன்றாரு. ஆமாமா அவர் இப்ப பிரதம மந்திரி ஆயிட்டார்ல, அதான் டெல்லிக்கு போயிட்டாரு. என்னது புரட்சித்தலைவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரா? நான் வெள்ளதெல்லாம் வீணா போல. அவர் அப்பவே பிஎம் கேண்டிடேட்டா? அவரை விட்டா வேற யார் இருக்கா? நான் அன்னைக்கு அசெம்பிளில அப்பா ரொம்ப நேரம் வெயில்ல நிக்காதீங்க, உள்ள போங்கப்பா. நான் அன்னைக்கு கூட்டு போங்க. அசெம்பிளில சொன்னேன்டா அவர் பிரைம் இல்லைங்க, மினிஸ்டர் ஆவாருன்னு. அப்பா எம்ஜிஆரோட பக்தர்னு தெரியும்ல, சமாளிக்கிறேன்னு சொதப்பிட்டீங்களே. சமாளிக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா அப்பப்ப டங் ஸ்லிப் ஆகுது. டேய் பிரகாசம், இன்னைக்கு அவனுக்கு கொடுக்குற ஷாக்குல எகிரி தொகிரி விட போறான் பாரு. என்ன பண்ண போறீங்க சார்? வேற என்ன, ஆஸ் யூசுவல் தான். டபுள் பேமெண்ட் கொடுத்தா ஷூட்டிங், இல்லைன்னா வெளியே போங்கடாம. லொகேஷன் கமிட் ஆயிட்டாங்கல, கொடுத்தா அவனும். இது அநியாயம் சார். என்ன நியாயம்? அவன் என்னடா போர் அடிச்சு அடிக்கிறான்? உனக்கு தெரியாது. ராத்திரி நாட்டுக்கோழி பிரியாணி அனுப்புறான்னா தயிர் சாதத்தை அனுப்புறான். அதை திண்டு படுத்த அவனை பின்னி பிசிற எடுத்துறாரு. தப்பு சார். என்னடா தப்பு உப்புன்ற? வாய முடிட்டு வாடா. அநியாயம் அநியாயம். அது கரெக்ட் தான் அஜய். ஆனா பத்மஸ்ரீ சாருக்கு என்ன சொல்றது? ஏதாவது சொல்லி நம்ம இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகாட்டி அந்த பிரைஸ் மணி 2 கோடி அந்த ஆளுக்கு போயிடும். ஆனாலும் கமல் சாருக்கு நம்ம இவ்ளோ பேர் இருக்கும்போது அந்த பத்மஸ்ரீ நடிப்பு எப்படிங்க பிடிச்சது? அடி வாங்கும் போது அவர் கொடுக்குற ஆக்டிங் சூப்பர்னு கமல் சார் செலுத்து போறாரு. போதா குறைக்க அவர் இந்த ஷோவோட ஜட்ஜ், அவருக்கு பிடிச்சவருக்கு தான் பிரைஸ் மணி. அதுவும் கரெக்ட் தான். இப்போ என்னங்க பண்றது? அப்போ பத்மஸ்ரீ கேரக்டர் சாவச்சிடலாமா? ஏய் என்ன வளர்ற? இங்க ஷூட்டிங் செஞ்சுட்டு அவர் கேரக்டர் கொண்டு சும்மா இருப்பாரா? நடிப்புனா அவருக்கு எவ்வளவு உயிர். அதான் இங்க இருந்து கிளம்பிட்டா ப்ராப்ளம் சால்வ். அதான் நல்ல பிளான். சொன்னது புரிஞ்சது இல்ல? என்னம்மா, என்ன சீரியஸ் டிஸ்கஷன்ல இருக்கீங்க? ஷூட்டிங் இல்லையா? ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணலாம்னு இருக்கோம் சார். என்ன சாக்கு? அதான் என்ன காரணம்னு கேக்குறேன். இல்ல சார், ஷூட்டிங் செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் கம்மியான இடத்துக்கு போலான்னு இருக்கோம். பேசினதெல்லாம் மானிட்டர்ல பாத்துட்டோம். அது உங்க பிரச்சனை. அதான் சார், அது தவிர வேற எதுவும் இல்ல. என்ன உண்டு என்ன இல்லைன்னு எனக்கு தெரியுங்க. சரி, நீங்க லொகேஷனுக்கு காசே கட்ட வேண்டாம், ஃப்ரீயா எடுத்துங்க. ஓகே தானே? ஓகே சார், ஆனா அது வந்து என்னைய தொண்டைக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்க? உங்க பிரச்சனை எனக்கு தெரியணும்ல. இன்னைக்கு நீங்க பணத்தை திருப்பி கொடுக்குற சீன் சார், டூப்ளிகேட் நோட்ஸ் கிடைக்கல, எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அடடடடட, பெரிய பிரச்சனையாச்சே. இப்ப என்ன செய்யலாம்? ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடலாம் சார். நீ அவசரப்படாதயா, ஒரிஜினல் நோட்டே வச்சிடலையா? பணம் இருந்தா தானே சார். நான் தரேன்யா. சார் நீங்க இவ்வளவு பெரிய சொரங்கம் தெரியாம போச்சு சார். இந்த பத்மஸ்ரீ யாரு? பியாண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன். லெட்ஸ் பிகின் தி கோ. அசோகன் 1 லட்சம் ரூபாய். புத்தி வந்துச்சா? நன்றி தம்பி. நெக்ஸ்ட் வரேன் தம்பி. சத்தியமூர்த்தி 30,000. கொடுங்க சார். ஏய் பே, ஏய் ஓடு. என்ன மாப்பிள்ள நிறுத்திட்ட? நான் கொடுக்கறதா இல்ல. குடுக்கறதா இல்லையா? எஸ். அது சார் நீங்க ஏன் அடி வாங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். சும்மா சும்மா நீங்க உட்காருங்க சார், நான் கண்டினியூ பண்றேன். அஜய் தம்பி நல்லா இருக்கணும். தம்பி சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டேன். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா டாடி கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு கிளம்புறேன். போ சாப். சேட் நேத்து கொஞ்சம் தப்பா பேசிட்டேன், மாஃப் கீஜி. இனிமேலாவது ஒழுங்காரு. 1 மினிட் சார். ஜனங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி என்ன பிரமாதமா நடிக்கிறடா. நீ என்னதான் நடிச்சாலும் உலக நாயகன் பார்வையெல்லாம் என் மேலதான் இருக்கு. யா அஜய், இவன் இன்னும் திருந்தல. நாளை போட்டு அனுப்பு. அவுட் சைடு ரிலாக்ஸ். அந்த கைட்டு போயிட்டு என்ன எப்படி அடிக்கிறேன்? ஐயோ, அந்த ஆளுக்கு போயிட்டு நீ ஏன்டா அடிக்கிற? ஐயோ ஐயோ, உள்ள போயிட்டாரு. ஓ ஷிட், நான் கேரக்டராவே மாறிட்டேன். சாரி சார். அதுவும் இல்லாம எங்க அப்பா கேரக்டர் இல்ல சார். பத்மா சார், ஐம் ரியலி சாரி சார். கொஞ்சம் சீனை விட்டு வெளியே வாயா. உள்ள இருந்து ரிலாக்ஸ்ன்றாங்க, ரிலாக்ஸ் ஆகணும்ல. அந்த பெரியவர்கிட்ட என்ன சொன்னீங்க? அந்த அடி அடிச்சாரு. நான் என்ன சொன்னேன்? ரொம்ப நல்லா நடிக்கிறேன்னு சொன்னேன். அது எது? ஒரு நல்ல நடிகர் கிட்ட நடிக்கிறேன்னு சொன்னா ஃபீல் பண்ண மாட்டாரா? வேற என்ன சொல்லணும்? வாழ்ந்துட்டீங்கன்னு சொல்லணும். அது என்ன இழவோ? அது சரி, அதென்ன ஜூனியர்ஸ் காசை வாங்கிட்டு அப்படியே போட்டாங்க, திருப்பி தர மாட்டாங்களா? திருப்பி கொடுக்கறது சினிமா ஷூட்டிங் இல்ல, ரியாலிட்டி ஷோ. அதனால நீங்க மனசு மாதிரி அவங்களுக்கு கொடுத்தீங்க, அவங்க மனசு மாறும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை மாறலன்னா வராது. அதாவது சிச்சுவேஷன் பணத்தை கேட்கணும், நான் கேட்க கூடாது. இதான் இந்த புத்திசாலித்தனத்தை பார்த்தா தான் பொறாமையா இருக்கு. ஐயரே, நைட்டு கோழிக்கு பதிலா இவரே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. வீட்டு அடகு 5 லட்சம், கொடுத்தது 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடியில் மீதி 90,000. ஓகே. என்ன சார் கணக்கு போடுறீங்க? இல்ல 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 இல்ல, என் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்க வேண்டியது எனக்கு இல்லங்க, ஆடியன்ஸ்க்கு. உலக நாயகனுக்கு SMS ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஹாய், என் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுனாக்க ஸ்மால் பாஸ்ன்னு ஸ்பேஸ் விட்டு பத்மஸ்ரீ BAD MA SRI என்று டைப் அடிச்சு 5555க்கு SMS அனுப்புங்க ப்ளீஸ். ஓட் ஃபார் மீ. தேங்க்யூ. கொல்கத்தா, காண்ட்லா, முசாஃபர்பூர், நாக்பூர், மும்பை எல்லா சிட்டிஸ்லயும் ஒரே நேரத்தில் ரைட் நடந்தது. நாயக் கேங்குக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இல்லீகல் ஆர்ம்ஸ், போலி ரூபாய் நோட்டு, போதைப் பொருட்கள் அதிக அளவில் பிடிச்சிருக்கோம். Very soon we are going to arrest this criminal and bring him to justice. என் தம்பிய கொன்னதும் அவன் கண்ட்ரோல்ல இருக்கிற பிசினஸ் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணது ஒருத்தன் தான். யார் அவன்?
நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு குருத்தல் வர பிடிச்சிருக்காங்க. அவனை நம்ம கஸ்டடியில இருக்கும்போதே கொண்டிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? எங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்லயே நாய்க்கு வேலை செய்யற ஆளுங்க இருக்காங்கன்னு இந்த இன்சிடென்ட்டோட உறுதியாயிடுச்சு. சோ அண்டர் கவர் ஆபரேஷன். குரு தல்வார் கொடுத்த தகவல் படி நாயக் தம்பி பண்டியை பிடிக்கணும். அதை விட முக்கியம், எங்களை சஸ்பெண்ட் பண்ணதா பத்திரிகைக்காரங்களோட நம்ம டிபார்ட்மெண்ட்டையும் நம்ப வைக்கணும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். அந்த டீமை சஸ்பெண்ட் பண்ணி ஆபரேஷன் இஸ்தான்புல். என்ன கண்டிஷன்? இன்னும் 1 ஹவர்ல கான்ஷியஸ் வந்துடும் டாக்டர் சொல்லியிருக்காரு. அது சரி, இவனை போட்டதை எதுக்கு நாயக்க நம்ப வச்ச? நாயக் இந்தியால பண்ற எல்லா தப்பு விஷயங்களும் உனக்கு தெரியும். இவன் நம்ம கஸ்டடியில உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா அவன் உஷாராயிடுவான். சவுத்துல உன் நெட்வொர்க் இல்ல என்ன இது? எங்க மெயின் பேஸே தமிழ்நாடு தான். மத்த டீடைல்ஸ பத்தி எனக்கு தெரியாது. எங்க அண்ணனே டைரக்டா டீல் பண்றாரு. என் கண்ட்ரோல்ல இருந்த நார்த் டீடைல்ஸ் எதுக்கு சொன்ன தெரியுமா? நான் உயிரோட இருக்கேன்னு எங்க அண்ணனுக்கு தெரியறதுக்கு தான். எனக்காக அவன் வருவான், எவனையும் விட மாட்டான். நீ சொன்னதை கேட்டு நடுங்கிறதுக்கு பால் குடிக்கிற பையன்னு நினைச்சியாடா? சார், என்ன சொல்றான் அவன்? சவுத் சம்பந்தப்பட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் உனக்கு தெரியல. அதான் கமிஷனர் சாருக்கு ரிப்போர்ட் பண்றேன். நான் சொல்றேன், புரோட்டோகால மறந்துடாத. ஃபோன் பண்றது கூட புரோட்டோகால் இருக்கா? இருக்கு. आप लोग जरा बाहर जाइए. नरेंद्र, if you don't mind. நோ ப்ராப்ளம் சார். Yes, Mr. Murthy. குட் மார்னிங் சார். நாயக் கும்பலுக்கு சவுத்துல கூட நெட்வொர்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதான் தெரியுமே. போன் அஜய் கிட்ட கொடுங்க. 1 minute சார். பரவாயில்ல, நீங்களே பேசுங்க. பேசுங்க. உங்ககிட்ட தான் பேசணுமா? வெல்டன் அஜய். பண்டி மூலமா நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனால நார்த்ல நாயக்கோட ஆட்டத்தை முடிச்சாச்சு. ஆனா அவன் மெயின் பேஸ் சவுத் சார். இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க? தமிழ்நாட்டுல இருக்கிற கிரிமினல்ஸோட ஃபைல்ஸ் ஓபன் பண்ணா நாயக் பத்தி ஏதாவது துப்பு கிடைக்கும் சார். குட் அஜய். அது சரி, அப்பா எப்படி இருக்காரு? ஹீஸ் ஃபைன் சார். ஓகே, டேக் கேர். நல்லா உட்காருங்க சார். நமிதா மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. எனக்கு இதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓ, பேஸ் இன்னும் பீஸா? உனக்கு ஹாப்பியா இருக்குல்ல? என்ன சார் சொல்றீங்க? ஓ ஷிட். அதுக்கும் பிரச்சனையா சார்? அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு கபாலீஸ்வர் கோயில் கிட்ட வெயிட் பண்றா. வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ணோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட். அதுல என்ன இருக்கு சார்? உங்க பொண்ணு என்ன பண்றாங்க சார்? அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். சம்பந்தம் கூட பார்க்க ஆரம்பிச்சாச்சு. பாருங்க சார், ஆனா என் கேள்விக்கு உங்க பதிலுக்கு சம்பந்தமே இல்லையே. ஓஹோ, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களா? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. கேர்ள்ஃப்ரெண்ட்? லவ் இன் டர்க்கி? சாஸ்திரி எல்லாத்தையும் சொல்லிட்டான். இதுல தமாஷ் என்ன இருக்கு? தமாஷ் இல்லாம பின்ன என்னையா? மொத்த ஃபேமிலி சீட்டிங் ஃபேமிலியாம. அப்பனுக்கு தெரியாம டர்க்கிக்கு வந்துட்டாங்களாம. என்னையா கோவம் வந்துருச்சா? இல்ல சார், கோயில் வந்துருச்சு. அம்மா பிரசாந்தி, கெட் இன். டாடி பிரசாதம் எடுத்துக்கோங்க. நீ கூட எடுத்துக்கியா? அவனுக்கும் கொடுமா. மா, இவன் சபார்டினேட், பேரு அஜய். என் பெரிய பொண்ணு பிரசாந்தி. எதிர்பார்க்கல சார். என்ன எதிர்பார்க்கல? உங்க பொண்ணு இவ்வளவு பக்திமயமான பொண்ணா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல சார். வளப்பு அப்படி. டெல்லியில ஐபிஎஸ் கோச்சிங் முடிச்சிட்டு முந்தானே தான் வந்தான். கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அப்பனை ஏமாத்திட்டு ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கல. கேர்ள் ஃப்ரெண்டா? இந்த ஹேண்ட்ஸம் ஹீரோக்கு டர்க்கில ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சதான். அந்த பொண்ணோட அப்பா ஒரு முட்டாப்பைய போல இருக்கு. ஐயோ, அவங்க விஷயம் நமக்கு எதுக்கு டாடி? அதுக்கு இல்லம்மா, இவன் கொஞ்சம் உஷாரா இல்லனா இன்னைக்கு அந்த பொண்ணு அவங்க அப்பனை ஏமாத்தின மாதிரி நாளைக்கு இவனை ஏமாத்துவால. என்னையா அப்படின்றீங்களா? அப்போ நான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறுத்துறீங்களா? என்னாச்சுமா? வீடு ஐயா, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க, காஃபி சாப்பிட்டு போலாம். 2 காஃபி எடுத்து வா. சரிங்க சார். அம்மா பிரசாந்தி, எங்கம்மா போற? உட்காருமா, இன்னும் நிறைய கதைங்க இருக்கு. உட்காரியா? ஏங்க, சூப்பர் மார்க்கெட் போகணும். நீங்க வந்தீங்கன்னா கேட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு வெயிட் பண்ணோம்? போயிருக்க வேண்டியது தானே. உங்களை கேட்காம எப்ப வாசல் தாண்டி இருக்கேன்? சொன்னதை கேட்ட இல்ல? 22 வருஷத்துக்கு முன்னால கல்யாண மண்டபத்துல குனிஞ்ச தலை இன்னைய வரைக்கும் நிமிரல. ஒரு வாட்டி நிமிர சொல்லுங்க சார், பரவாயில்ல. தெரிஞ்சு போச்சு. எதுவும் தெரியாது, அனாவசியமா உளர வேணாம். ஆண்டி கூட உங்க வளர்ப்பு தானா சார்? அஜய், இந்த கிண்டல்லாம் வேணாம். இது வளர்ப்பில்லையா, கௌரவம். உன் அத்தை மாதிரி புருஷனை ஏமாத்திட்டு டர்க்கில ஊரை சுத்துற டைப்ல என் பொண்டாட்டி. ஹாய் டாடி.
ஹாய் 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 என் சின்ன பொண்ணு சுஷாந்தி. நீ காஃபி சார் ஆண்டி கிட்ட நீங்க எங்க அங்கிளை பத்தி சொல்லவே இல்லையே. அவனை பத்தி என்னத்த சொல்றது? முட்டா பைய, தப்பெல்லாம் அவன்து தானே. அவன் ஒழுங்கா இருந்தா இவங்க எல்லாம் ஏன் இப்படி அலையறாங்க? irresponsible fellow, கேன பைய, அறிவு கெட்டவன். ஸ்டாப் இட் டாடி ப்ளீஸ். அஜய், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. நீ வேணும்னா எங்க அப்பா உசுப்பேத்தி விடுற. என்னாச்சுமா? சாரி டாடி, உங்களை நீங்களே திட்டிக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. என்ன பிரசாந்தி சொல்ற? சார் அதை நான் சொல்றேன் சார். டர்க்கிக்கு வந்தது வேற யாரும் இல்ல, உங்க ஃபேமிலி தான். நீங்க சொன்னது கரெக்ட் சார். தப்பெல்லாம் அப்பா அதுதான், அதாவது உங்களது. ஃபேஷன் மீட்ல 12 நாடுங்க பங்கேற்கும் போது அதுல முதலாவதா வர டேலண்ட் உங்க பொண்ணுக்கு இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்காம போனது உங்க தப்பு தான். ஆனா அந்த தப்பை ஆண்டி பண்ணல. இவ்வளவு நாள் அவ கெரியரை பத்தி கூட உங்ககிட்ட பேச பயந்த பிரசாந்தி இப்போ ஓப்பன் ஆனதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற பாசமும் மரியாதையும் தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் தான் கொஞ்சம் லிமிட்டை தாண்டினேன். சாரி சார். இவங்க கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். will you please wait outside? ஷோர் சார். சாரி டாடி, ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும். விளக்கம் தேவையில்லை, எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு நினைச்சேனே தவிர உங்க மனசுல இருக்க ஆசையை சொல்றது கூட பயப்படுற அளவுக்கு கண்டிப்பா இருந்துட்டேங்கிறத நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இன்னையில இருந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. யாரோ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற நிலைமையில தள்ளிடாதீங்க. எனிவே கங்க்ராட்ஸ்.